நீ என் பார்க்கும்போது அருமையான படி நான் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். யோசுவா 1:8. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கைப்படுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்னே அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்னே மறுதலிப்பேன். மத்தேயு 10:32-33. உதவும் கரங்கள் ஒருவருக்குள் ஒருவர் ஒத்தாசை செய்து திறன்கோள் என்று சகோதரிப்பெண் சகோதரன் சொல்கிறான். ஏசாயா 41:6. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருப்பீர்கள். மத்தேயு 3:15. உம்மாலே சொல்லக்கூடாதே உம்மாலே செய்யக்கூடாதே அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17. முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரின் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுபவன் எவனோ நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்னிலையில் அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்னிலையில் மறுதலிப்பேன். மத்தேயு 10:32-33. உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14.
ஜூனியர்